Hi friends, welcome to our channel Easy Abiatrix. இன்னைக்கு இந்த வீடியோல 12th மேக்ஸ்ல இருந்து செகண்ட் எக்ஸசைஸ் 3.2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 3.1ல எதாவது இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல 3.2ல உள்ள இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. இதுல இருந்து மெயினா ஒரு 2 மார்க் 3 மார்க்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்ல ஷார்ட்கட்டாகவும் சில விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத நான் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவை லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னென்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வாட்ச் பண்றீங்களா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு தியரத்தை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் எக்ஸசைஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தியரம் நம்பர் 3.2 காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். ஓகேவா? ஸோ இந்த தியரம்ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு தியரம். டைரக்டா கூட ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்கலாம். ஓகேவா? வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இந்த தியரம் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஓகேவா? அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்னா நம்ம ஆல்ரெடி செகண்ட் யூனிட்ல பார்த்தோம் இல்லையா? a+ib ஃபார்மேட்ல ஒரு ரூட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டும் அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். புரியுதா? அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்குன்னா அதோட கான்ஜுகேட்டும் அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு ரூட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈக்குவேஷனே கொடுக்கல, பட் அந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட் இந்த மாதிரி இருக்கு. 2 + 3i தான் அந்த ஈக்குவேஷனோட ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதோட இன்னொரு ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதோட கான்ஜுகேட், அதாவது 2 - 3i. கரெக்டா? 2 + 3i கான்ஜுகேட் என்ன? 2 - 3i தானே. கான்ஜுகேட்னா ஞாபகம் இருக்குல்ல, நம்ம மேல பார் போட்டு எழுதுவோம். இசட் பார், அதாவது இமேஜினரியோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம். செகண்ட் யூனிட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னா 12th மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 2 + 3i ஒரு ரூட் அப்படின்னா அதோட கான்ஜுகேட் ஆன 2 - 3iயும் அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் சொல்ற விஷயம். ஓகேவா? ஸோ இதை ஷார்ட்டா சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் எப்பவுமே பேரா தான் வரும், ஜோடியா தான் வரும். புரியுதா? அப்போ 2 + 3i அதோட ரூட் அப்படின்னா 2 - 3i அதோட ரூட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுவும் கண்டிப்பா அதோட ரூட்டா தான் இருக்கணும். புரியுது? அது என்ன மாதிரியான ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோ குவார்டிக் ஈக்குவேஷனோ எந்த மாதிரியான டிகிரி ஈக்குவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல. இது அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டுங்கிறது அதுக்கு இருக்கு அப்படின்னா அதோட கான்ஜுகேட்டும் அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எக்ஸாம் லெவல்ல கூட, அதாவது டிஆர்பி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா கூட இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது தியரம் பாருங்க. தியரம் நம்பர் 3.3. இதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு தியரம் தான். பட் இதுல காம்ப்ளெக்ஸ் ரூட்டுங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. விஷயம் என்னன்னா இரேஷனல் ரூட்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. புரியுது? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ PQங்கிறது ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்னது? ரேஷனல் நம்பர்னா எந்த நம்பரை நீங்க ஃபிராக்ஷன்ல எழுதலாமோ, அதாவது p/q ஃபார்ம்ல எழுதலாமோ அந்த நம்பர்ஸை நீங்க ரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இருக்கு. 2 நீங்க எப்படி எழுதலாம்? 2/1 எழுதலாம் இல்லையா? இப்போ அது ஒரு ரேஷனல் நம்பர். புரியுது இல்ல? இது இரேஷனல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்ம்ல உங்களால எழுத முடியாது. அதுதான் இரேஷனல் நம்பர். புரியுதா? அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப ரூட்ல வர நம்பர்ஸ் எல்லாமே இரேஷனல் தானோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரூட் நம்பர்ஸுமே இரேஷனல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ √1 எடுத்துக்கோங்க. √1 என்னது? 1 தானே. கரெக்டா? ஸோ 1ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர் தான். கரெக்ட் தானே? இதே மாதிரி √4 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? 2² தானே 4. அப்போ √2² போது உங்களுக்கு 2 தான் வரும் இல்லையா? தட் இஸ் √4னா ஆன்சர் 2ன்னு போட்டுருவீங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் √9 எடுத்துக்கிட்டீங்கன்னா √3², தட் இஸ் 3 தான் இதோட ஆன்சர். இதே மாதிரிதான் √16, √25. புரியுது இல்ல? இப்போ ரூட்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் உங்களுக்கு என்னவா மாறிடும்? ஒரு ரேஷனல் நம்பரா மாறிடும். இரேஷனலா இருக்காது. அப்ப எல்லா ரூட் நம்பர்ஸுமே இரேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. புரியுது இல்ல? அப்ப ரூட்குள்ள பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் அ ரேஷனல் நம்பர். ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் நம்பர் இல்லைன்னா அது இரேஷனல் நம்பரை நீங்க சொல்லிக்கலாம். புரியுது இல்ல? ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? P and Q ஆர் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனா √Qங்கிறது இரேஷனல் நம்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. ஸோ கொடுத்துட்டு அதெல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம்ல கொடுத்துட்டு P + √Q is a root அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? இது காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது. புரியுது இல்ல? ஸோ P + √Q அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது ஒரு ரூட் இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்னா P - Q, I mean P - √Qவும் அதோட ரூட் தான்.
புரியுதா? எப்படி இங்க நீங்க ஜோடின்னு சொன்னீங்களோ அங்க காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்லையா? பட் இங்க காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது, இது இரேஷனல் ரூட்ஸ். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி p பிளஸ் ரூட் கியூ, அதுலயும் ரூட் கியூ என்னவா இருக்கணும்? இரேஷனல் ரூட்ஸா இருக்கணும். புரியுது இல்ல? சோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா p மைனஸ் ரூட் கியூ அந்த ஈக்குவேஷனோட ரூட் தான். புரியுது இல்ல? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பிளஸ் ரூட் 3 அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷனோட ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ 2 மைனஸ் ரூட் 3யும் அந்த ஈக்குவேஷனோட ரூட்டா தான் இருக்கும். இதுதான் இந்த தியரம் சொல்ற விஷயம். சொல்றது புரியுது இல்ல? இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அதுதான். ஓகே தானே? புரியுதா? சோ ப்ராப்ளம்ஸ்க்கு போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. ஓகேவா? அப்ப மினிமம் டிகிரின்னு தான் சொல்லியிருக்காங்க, which means உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ. ஓகேவா? ஸோ மினிமம் இந்த டிகிரி வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு கிடையாது ஆக்சுவலி. புரியுதுல? மினிமம் டிகிரிங்கிற வார்த்தை அதுதான் நோட்டேட் பண்ணுது. புரியுதுல்ல? அப்ப மினிமம் டிகிரிங்கும் போது உங்களுக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு உங்களால எந்த டிகிரிக்கு மினிமமா கண்டுபிடிக்க முடியும், அப்படி ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. புரியுது? இப்போ ஃபைண்ட் தி மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2 மைனஸ் ரூட் 3i as a root. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்லைங்களா? கரெக்டா? ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட். ஸோ நம்ம இப்போ ஒரு தியரம் பார்த்தோம் இல்லையா? கரெக்டா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் பார்த்தோம்ல, அதை நீங்க இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ given 2 மைனஸ் ரூட் 3i is a root அப்படின்னா 2 பிளஸ், அதாவது அதோட கான்ஜுகேட். கரெக்டா? ஸோ 2 பிளஸ் ரூட் 3i is also a root. கரெக்டா? is also a root. கரெக்ட் தானே? லாஜிக் புரியுது இல்ல? ஓகேவா? அப்ப given 2 minus root 3i is a root, therefore 2 plus root 3i is also a root அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகேவா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன உங்க கையில என்னன்னா டேட்டா இருக்கு, 2 ரூட்ஸ் இருக்கு. அப்ப 2 ரூட்ஸ் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனா தானே இருக்கும். கரெக்டா? அப்போ நமக்கு கையில இருக்கிறது 2 ரூட்ஸும் மினிமம் டிகிரியில நீங்க ஆஃப் 2. கரெக்டா? 2 டிகிரிங்கும் போது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் உங்களால மினிமம் எழுத முடியும். ஸோ அதை தான் நீங்க எழுத போறீங்க. therefore quadratic equation is so நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம் இல்லையா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ். கரெக்டா? சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் equal to 0. கரெக்டா? இதான ஜெனரல் ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? நம்ம கையில இப்ப 2 ரூட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ 2 மைனஸ் ரூட் 3i பிளஸ் 2 பிளஸ் ரூட் 3i. ஓகே தானே? இப்போ இந்த பிளஸ் ரூட் 3i மைனஸ் ரூட் 3i கட் ஆயிரும். அப்போ 2 பிளஸ் 2 உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 4ன்னு வரும். இதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். புரியுதா? இதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இதுவும் கண்டுபிடிக்கலாமா? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் ரூட் 3i ஒரு ரூட்டா, இன்னொரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம் 2 பிளஸ் ரூட் 3 அதோட கான்ஜுகேட். இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட். ஆக்சுவலி இது ஒரு ஃபார்முலாக்குள்ள இருக்கு. அப்படிதானே? a பிளஸ் ஐபி இன்டு a மைனஸ் ஐபி. கரெக்டா? இதுக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூனிட்ல படிச்சோம் இல்லையா? அப்ப இங்க ஏக்கு பதிலா 2 இருக்கு, தட் இஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் பிக்கு பதிலா ரூட் 3 இருக்கு, தட் இஸ் ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 வரும். ரூட் 3 தி ஹோல் ஸ்கொயர்னா ரூட்டும் ஸ்கொயரும் கட் ஆயிடுச்சுன்னா 3 தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன? 7. 4 பிளஸ் 3 இஸ் 7. அவ்வளோதான். therefore குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ், அதுக்காக தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மினிமம் டிகிரி இங்கே குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கிடைச்சது? 4. அப்போ 4x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் என்னது? 7 இல்லையா? ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். புரியுதா? செய்துதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. ஓகேவா? அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதுவுமே அதே மாதிரி தான். ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி. இங்கேயும் அதே தான். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தப்பா இதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. உங்க கையில என்ன டேட்டா இருக்கோ அதை வச்சு மினிமம் டிகிரி என்ன பாசிபிள் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2 minus root 3 as a root. புரியுதா? இப்போ இது இந்த செகண்ட் தியரம் பேஸ் பண்ண ப்ராப்ளம். அதாவது given 2 minus root 3 is a root. கரெக்டா? 2 minus root 3 இதோட ரூட் அப்படின்னா அதோட
கான்ஜுகேட்னு சொல்றதை விட இது எப்படி சொல்றதுக்கு 2 மைனஸ் ரூட் த்ரீ கான்ஜுகேட்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடையாது. பட் இது கான்ஜுகேட்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே, அப்ப 2 மைனஸ் ரூட் த்ரீ ஒரு ரூட்னா 2 பிளஸ் ரூட் த்ரீயும் இஸ் ஆல்சோ எ ரூட். அதான இந்த செகண்ட் தியரம் சொல்லுச்சு இல்லையா? 2 பிளஸ் ரூட் த்ரீ இஸ் ஆல்சோ எ ரூட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கையில ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. அப்போ உங்களால முடிஞ்சது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் எழுத முடியும் இல்லையா? அப்போ therefore quadratic equation is அங்க எழுதுன அதே லாஜிக் தான். x square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. ஓகே தானே? ஈக்குவேஷன் நம்பர் வேணா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் sum of the roots கண்டுபிடிக்கிறீங்க. 2 minus root 3 plus 2 plus root 3 இல்லையா? So ரெண்டு சைடும் root 3 I mean minus root 3 plus root 3 கட் ஆயிரும். 2 plus 2 4. அடுத்தது product of the roots equal to ரெண்டுத்துக்கும் product, that is 2 minus root 3 into 2 plus root 3. இந்த இடத்துல கவனமா இருக்கணும். இங்க நீங்க என்ன ஃபார்முலால இருக்குன்னு பாருங்க. இது காம்ப்ளெக்ஸ் ரூட் இல்ல, கரெக்ட் தானே? அப்ப a plus b into a minus b இந்த ஃபார்மேட்ல இருக்கு. that is a square minus b square. புரியுது இல்ல? சோ போன இதுல a plus ib into a minus ib வந்திருக்கும். சோ அதனால a square plus b square ஃபார்முலா. இங்க a plus b into a minus b காம்ப்ளெக்ஸ் ரூட்டோட இது கிடையாது. புரியுது? அப்ப a square minus b square அவ்வளவுதான். சோ அந்த டிஃபரன்ஸை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப a square a க்கு பதிலா 2 இருக்கா, அப்ப 2 square minus b க்கு பதிலா root 3 இருக்கு. அப்ப root 3 the whole square. root 2 ஸ்கொயரும் கட் ஆயிரும். அப்ப 4 minus root 3 the whole square னா 3 வரும். 4 minus 3 is 1. அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? சோ இப்ப இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகே, அப்ப therefore quadratic equation is x square minus sum of the roots என்னது 4 4x plus product of the roots என்னது 1 equal to 0. So is the necessary polynomial equation of minimum degree. அவ்வளவுதான். ஓகே தானே? புரியுதா? ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகேவா? இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் ப்ராப்ளம். சம்டைம்ஸ் 3 மார்க்ல கூட உங்களுக்கு கேட்கலாம் அந்த ப்ராப்ளம். பட் இதை ஷார்ட்டா முடிக்கலாம். அது எப்படிங்கறத சொல்றேன். ஓகேவா? ஸோ உங்க புக்ல கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ பட் இதை விட ஷார்ட்டா முடிக்கலாம். அது எப்படிங்கிறத பாருங்க. இதுவும் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கிறது தான். ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3 அப்படிங்கிறது ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி தான். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சும்மா நீங்க லெட் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற ரூட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. ஓகேவா? கொடுத்துருக்கிற ரூட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரூட் 2 பை ரூட் 3. அதாவது ரூட்டுக்குள்ள ரூட் இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த ரூட்டை நீங்க கேன்சல் பண்ண ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரூட்டை கேன்சல் பண்ணணும். அதாவது ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அப்படிதானே? அப்ப ரெண்டு சைடும் ஸ்கொயரிங் எடுக்கும் போது இங்க எக்ஸ் ஸ்கொயர் ஆயிருமா, இங்க இந்த ரூட்டும் ஸ்கொயரும் போயிருமா? அப்ப ஜஸ்ட் ரூட் 2 பை ரூட் 3 வரும், கரெக்டா? சோ இதையுமே நீங்க எப்படி எழுதலாம்? ஒரே ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா? அது இஸ் ஹோல் ரூட் ஆஃப் 2 பை 3 எழுதலாம், கரெக்டா? இன்னுமே உங்களுக்கு என்ன இருக்கு? ரூட் இருக்கு, அப்படிதானே? சோ மறுபடியும் ஒரு ஸ்கொயரிங் ஸ்டெப் போடுங்க. மறுபடியும் ஒரு ஸ்கொயரிங் ஸ்டெப் போடும்போது என்ன நடக்குது? எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும்? எக்ஸ் பவர் 4 ஆயிருமா? இங்க அகைன் ரூட்டுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது இப்ப இந்த ரூட்டும் போயிருமா? அப்ப ஜஸ்ட் 2 பை 3 வந்துடும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப ரூட் மொத்தமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? எராடிகேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை போடுங்க. 3x பவர் 4 ஈக்குவல் டு 2, கரெக்டா? சோ இதுல இருந்து என்ன எழுதலாம்? 2 இங்க வந்துச்சுன்னா -2 ஆயிருமா? தட் இஸ் 3x பவர் 4 -2 ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். சோ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம கிடைச்சது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஆக்சுவலி. ஓகேவா? சோ இதுதான் இஸ் தி நெசசரி பாலினாமியல் ஈக்குவேஷன். புரியுது இல்ல? ஓகே, சோ இது நீங்க ஷார்ட்டா அப்படியே பண்ணி முடிச்சிடலாம், ஈஸியா முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கூட கேட்கறாங்க, சரியா? ஓகே, இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்க. ஷோ தட் இஃப், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஷோ தட் இஃப் PQR ஆர் ரேஷனல் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு, பட் இது ஒண்ணுமே இல்லை. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், டிகிரி 2 பாத்தீங்களா? அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன், கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் இருக்கா? இது ஃபுல்லாவே உங்களுக்கு என்னதான்? கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். புரியுது இல்ல? ஈக்குவல் டு 0 ஆர் ரேஷனல்னு ப்ரூவ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரேஷனல் அப்படின்னா என்னது? நம்ம பார்த்தோம்ல, பி பை கியூ ஃபார்மேட்ல எந்த நம்பர் எழுத முடியுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். இன்னொன்னு நம்ம சொல்லணும்னா, ரூட்டுக்குள்ள சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்தாலுமே,
கரெக்டா? ரூட்டுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்தாலுமே இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் தான். இதுதான் உங்களுக்கு இங்க ஐடியாவே. ஏன் நான் இந்த ஐடியா சொல்றேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது ஒரு குவாட்ரடிக் இக்குவேஷன். குவாட்ரடிக் இக்குவேஷனோட ரூட்ஸை தான் ரேஷனல் ப்ரூவ் பண்ண கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு குவாட்ரடிக் இக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. பட் ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, குவாட்ரடிக் ஃபார்முலா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. கரெக்டா? இதுலயுமே இந்த ரூட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா இந்த டேர்ம் ரூட்டுக்குள்ள இருக்கு. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த டெல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறது டெல்லு தான், அதாவது டிஸ்கிரிமினண்ட்டை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. புரியுதா? நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லயுமே டெல்ல வச்சு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? டெல் 0வா இருந்ததுன்னா 2 ஈக்குவல் ரூட்ஸ் வரும். பாசிட்டிவா இருந்ததுன்னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் வரும். நெகட்டிவா இருந்ததுன்னா 2 இமேஜினரி ரூட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வரும், நான் ரியல் ரூட்ஸ் வருங்கிறத பார்த்தோம். கரெக்ட் தானே? ஸோ இது எல்லாமே எதுக்காக டெல்ல நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம்னா, ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷன் தான் ரூட்டுக்குள்ள இருக்கு. கரெக்டா? அப்போ ரூட்டுக்குள்ள பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன நடக்கும்? 0 ஆச்சுன்னா என்ன நடக்கும்? நெகட்டிவ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இதுதானே அங்க ஐடியாவே. கரெக்ட் தானே? அதே ஐடியா தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருதான்னு பார்க்க போறோம். சப்போஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ரேஷனல்னு சொல்லிடலாம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரல அப்படிங்கிற பட்சத்துல இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். புரியுதா? இங்க கண்டிப்பா ஷோ தட்னு சொன்னனால கண்டிப்பா ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதா இங்க வர மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கணும். சொல்றது புரியுதா? அப்ப இங்க ஐடியா என்னன்னு தெரியுது இல்ல? ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் எதை நோக்கி ப்ராப்ளம் போக போறோம் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம டிஸ்கிரிமினண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அப்ப டிஸ்கிரிமினன்ட் del ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? இதுலயுமே எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏக்கு பதிலா ஏனானது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இல்லையா? தட் இஸ் 1. அடுத்தது பீனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் மைனஸ் 2p. ஓகேவா? சிங்கிறது பெரிய டேர்ம், பெரிய எக்ஸ்பிரஷனே. கரெக்டா? அப்ப பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர், இதுதான் சி. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? பி ஸ்கொயர் பீனானது மைனஸ் 2p, அப்போ மைனஸ் 2p தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏக்கு பதிலா 1, சிக்கு பதிலா என்ன இருக்கு? பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டா போதும். மைனஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தா பிளஸ் ஆகும், 2க்கு ஸ்கொயர் எடுத்தா 4, pக்கு ஸ்கொயர் எடுத்தா p ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2qr மைனஸ் r ஸ்கொயர். கரெக்டா? 2qr மைனஸ் r ஸ்கொயர். இப்போ ஜஸ்ட் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு போயிருங்க. ஸோ 4p ஸ்கொயர் மைனஸ் 4 எல்லாத்துக்குமே உள்ள கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் 4p ஸ்கொயர் பிளஸ் 4q ஸ்கொயர் மைனஸ் 4 2s are 8. ஸோ மைனஸ் 8qr மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 4r ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல 4p ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் கட் ஆயிருமா? ஓகேவா? அப்போ இந்த எல்லா டேர்ம்ல இருந்தும் ஒரு 4 வெளியில் எடுத்துடலாம். தெரியுதா? 4 வெளியில் எடுத்தா என்ன வரும்? q ஸ்கொயர் மைனஸ் 4 வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ 2qr பிளஸ் 4 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ r ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஃபைனலி del equal to என்ன வருது? 4 into இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? q, அதாவது a minus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஏக்கு பதிலா q இருக்கு, bக்கு பதிலா r இருக்கு. ஸோ q minus r தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. கரெக்டா? அப்போ q minus r தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இதுல தான் நமக்கு மெயின் விஷயமே இருக்கு. அதாவது டெல்லுக்குள்ள ஐ மீன் ரூட்டுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். டெல்லுக்குள்ள ஐ மீன் சாரி ரூட்டுக்குள்ள என்ன வருதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். கரெக்டா? இப்போ டெல் ஓட நேச்சர் என்னங்கிறத பாருங்க. 4 இருக்கா? 4ங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஓகே, அது அப்படி ஒதுக்கிடலாம்னு வைங்களேன். q மைனஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கு. அப்ப இதுவுமே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தானே? கரெக்ட் தானே? புரியுது? அப்ப 4ம் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், q மைனஸ் ஆர் தி ஹோல் ஸ்கொயரும் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல டெல்லுங்கிறதே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப டெல்லுங்கிறதே ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். அப்ப ரூட்டுக்குள்ள தானே இந்த டெல் இருக்கு. அப்ப ரூட்டுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? இட் இஸ் a ரேஷனல் நம்பர்னு சொன்னேன்னா, அப்ப கண்டிப்பா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கண்டிப்பா ரேஷனல் ரூட்ஸா தான் இருக்கும். அதுதான் ஃபைனலா நீங்க எழுதணும். therefore the roots of the equation are rational. அவ்வளவுதான்.
புரியுதா? ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆர் ரேஷனல். புரியுதுல? இப்படிதான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த மாடல்ல வேற ஈக்குவேஷன் கூட கேட்கலாம். ஐடியா இதுதான். ஓகே, மேபி இரேஷனல் ப்ரூவ் பண்ண கேட்டாங்கன்னா நான் சொன்ன லாஜிக் புரியுதுல? ரூட்டுக்குள்ள பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்போ வந்திருக்காது. அந்த மாதிரி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டா போதும். லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ரூவ் தட் எ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் அ பேரபோலா cannot intersect at more than 2 points. ஓகேவா? அப்ப விஷயம் என்னன்னா இதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாடல்ல உங்களுக்கு இன்னொன்னு எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி இன்னும் 2 ஸ்டேட்மெண்ட்டும் நான் சொல்றேன், அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டோட்டலாக இதே மாடலில் 4 ப்ராப்ளம் உண்டு. ஓகேவா? இது 4த்துக்குமே ஐடியா சேம் தான். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இது இன்னும் 2மே கிரியேட்டிவ். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்டாலுமே ஐடியா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேக்ஸில் அதுக்கு பிறகு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆக்சுவலி மேக்ஸை புரிஞ்சு படிச்சிங்கன்னா அது மாதிரியான ஒரு ஈஸி சப்ஜெக்ட் கிடையாது என்ன கேட்டால். ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே சென்டம் எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். என்னன்னா ஒரு இக்குவேஷன் இருக்குன்னு வைங்களேன், அந்த இக்குவேஷனோட ரூட்ஸ் எத்தனை கிடைக்குதுன்னு பார்த்தாலே அந்த இக்குவேஷன் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? அப்போ இந்த லைனும் பேரபோலாவும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரு இக்குவேஷன் கிடைக்கணும். புரியுதா? அப்ப லைனோட இக்குவேஷன்ல பேரபோலால போட்டாலும் சரிதான், பேரபோலாவோட இக்குவேஷன் லைனுக்குள்ள போட்டாலும் சரிதான். எனிவே இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கையில ஒரு இக்குவேஷன் நீங்க கொண்டு வருவீங்க. அந்த இக்குவேஷன் ஒரு குவாட்ரடிக் இக்குவேஷனா இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ அதோட ரூட்ஸ் 2 தானே இருக்கும். விச் மீன்ஸ் அது 2 பாயிண்ட்ல தான் கட் ஆகும் அப்படிங்கறது அர்த்தம். 2 பாயிண்ட்டுக்கு மேல அது கட் ஆகாது அப்படிங்கறது அர்த்தம். மேபி ஒரு பாயிண்டா கூட அது கட் பண்ணலாம், அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்போ குவாட்ரடிக் இக்குவேஷனுக்கு ஒரு ரூட் 0வா கூட இருக்கலாம். இல்ல புரியுது இல்ல உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு குவாட்ரடிக் இக்குவேஷன் தான் உங்களுக்கு ஃபைனலா கிடைக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்லிடலாம், அப்ப இதுக்கு 2 ரூட்ஸ் தான் இருக்கு. விச் மீன்ஸ் இது மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ்ல கட் பண்ண வாய்ப்பே இல்லை, இன்டர்செக்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. அதுதான் ஐடியா. சொல்றது புரியுதா? இப்படிதான் நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோர் தேன் 4 பாயிண்ட்ஸ்க்கு இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்கன்னா மேபி உங்களுக்கு கிடைக்கிற இக்குவேஷன் குவாட்ரடிக் இக்குவேஷனா கிடைக்கலாம். ஸோ குவாட்ரடிக் இக்குவேஷனா டிகிரி 4. அப்ப டிகிரி 4ங்கும் போது 4 ரூட்ஸ் தான் அதுக்கு இருக்கும். விச் மீன்ஸ் 4 பாயிண்ட்ஸ்ல தான் அது இன்டர்செக்ட் பண்ணுமா, கட் பண்ணும். மோர் தேன் 4 பாயிண்ட்ஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவீங்க. இதுதான் ஐடியா. புரியுதா? சரியா? இந்த ப்ராப்ளம் முடியும் போது அடுத்த இதே ரிலேட்டடா என்ன மாதிரியான கேட்கறாங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். ஓகே, ஸோ இப்ப பாருங்க, கொடுத்திருக்கிற 2 ஷேப்புக்குமான இக்குவேஷன் தெரியணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க, கரெக்டா? அப்ப equation of straight line is okay, equation of straight line is y equal to mx plus c. ஓகேவா? equation number 1. ஓகேவா? அடுத்து பேரபோலா, இதுவும் அதேதான். equation of parabola is parabola equation எப்படி எழுதுவீங்க? y square equal to 4ax. நான் ஏன்னா ரைட் ஃபேசிங் பேரபோலா தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நீங்க இன் கேஸ் லெஃப்ட் ஃபேசிங் இதையும் நீங்க எடுத்துக்கலாம், ஆர் அப்வர்ட் ஃபேசிங்கும் எடுத்துக்கலாம், டவுன்வர்ட் ஃபேசிங் கூட எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நான் ஏன் ரைட்வர்ட் ஃபேசிங் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரைட்வர்ட் ஃபேசிங்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax பேசிக்கா முடிஞ்சிடும். இதே இது லெஃப்ட் எடுத்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax போடணும். புரியுது? அப்வர்ட் எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay போடணும். டவுன்வர்ட் எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay போடணும். அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால நான் டைரக்டா ரைட்வர்ட் ஃபேசிங் பேரபோலாவே எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டுமே கம்பைன் பண்ண ஒரு இக்குவேஷன் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. புரியுதா? இதுல பாருங்க y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் எடுத்து செகண்ட் இக்குவேஷன்ல போட்டுட்டீங்கனாலே போதும். ஓகேவா? அப்ப இங்க y ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா? இதுல yக்கு பதிலா mx plus c சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப என்ன வரும்? mx plus c the whole square equal to 4ax. கரெக்ட் தானே? ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்க எக்ஸ்பாண்ட் பண்றீங்க. a plus b the whole square இல்லையா? அப்போ a square plus b square plus 2ab. அப்போ 2mcx. எக்ஸ லாஸ்டா இருக்கிற மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? அது எதுக்காகங்கிறத நான் சொல்றேன் அதுக்கு பிறகு. 4ax இங்க கொண்டு வந்துருங்க. மைனஸ் 4ax ஈக்குவல் டு 0. ஏன்னா நீங்க ஒரு இக்குவேஷனுக்கு கொண்டு வந்து விடணும், அதுதான். ஓகே, ஸோ இப்போ எம்க்கு ஸ்கொயர் எடுத்தா எம் ஸ்கொயர், எக்ஸுக்கு ஸ்கொயர் எடுத்தா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் இந்த ரெண்டுத்துலையுமே எக்ஸ் காமன் தானே. அப்போ எக்ஸை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 2mc மைனஸ் இங்க 4a வரும் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆர்டர் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, அப்போ எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் டேர்ம். அப்போ என்ன வரும்? 2mc
minus 4a into x. அடுத்து constant term, that is plus c square equal to 0. கரெக்டா? இது ஒரு quadratic equation. தெரியுதா? இது ஒரு quadratic equation. quadratic equationனா அதுக்கு 2 roots இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப இது கண்டிப்பா இது 2 pointsல தான் intersect பண்ணும். more than 2 pointsல it cannot intersect அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிச்சிட்டா போதும். therefore a straight line and a parabola cannot intersect at more than 2 points. இது ஃபுல்லா எழுதிட்டு thus proved போட்டு முடிங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம் மாடல். ஓகேவா? ஸோ இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிட்டா போதும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். லைன் cannot intersect a circle at more than 2 points. ஓகேவா? இந்த ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? இதுலயும் பாருங்க ரெண்டு ஷேப் என்னலாம், லைனு அதுக்கு பிறகு சர்க்கிள். ஓகேவா? லைன் இப்ப நம்ம பார்த்தோம் y equal to mx plus c. சர்க்கிள் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்க இது ரெண்டுத்துமே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி, அதாவது இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி இதில் கொண்டு போடுவீங்க. போட்டு இதே மாதிரி போன ப்ராப்ளம் மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கிற மாதிரி வரும். ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் இது பாருங்க. இது ஆக்சுவலி இது ரெண்டுமே கிரியேட்டிவா, அதாவது கம்பல்சரி ப்ராப்ளம்ல மேபி கேட்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது பார்த்து வச்சுக்கோங்க. 2 circles cannot intersect at more than 2 points. அப்ப ரெண்டு சர்க்கிள், அப்போ ஒன்னு x1 square plus y1 square equal to r1 square அந்த மாதிரி, இன்னொரு சர்க்கிளை நீங்க x2 y2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா? இதே லாஜிக்ல சால்வ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சர்க்கிளும் எலிப்ஸும். சர்க்கிள் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, எலிப்ஸ். நீங்க இந்த எலிப்ஸ், பாரபோலா, ஹைப்பர்போலா, சர்க்கிள் எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயிலா நீங்க படிப்பீங்க. பட் இப்போதைக்கு நீங்க எலிப்ஸோட இக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எலிப்ஸோட இக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x square by a square plus y square by b square equal to 1. இதுதான் எலிப்ஸோட equation. ஹைப்பர்போலானா இந்த இடத்துல 1 வந்துரும் நடுவுல, சாரி 1ங்கிற மைனஸ் வந்துரும். இதுல இந்த பிளஸ்க்கு பதிலா மைனஸ் வரும் ஹைப்பர்போலால. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுவும் அதே லாஜிக்ல தான். cannot intersect at more than 4 points சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குவாட்ரிக் equation கிடைக்கும். குவாட்ரட்டிக் இல்ல, குவார்டிக். குவார்டிக்னா டிகிரி 4ல. புரியுதா? டிகிரி என்னவா இருக்கும்? 4ல இருக்கிற மாதிரி ஒரு குவார்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்படிதான் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. சரியா? ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு லாஸ்டா இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஆல்ரெடி இது மூணுமே ஆக்சுவலி ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்போ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் அ பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 2y plus 3 as a root. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுல கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 2y plus 3. இப்போ இதோட கான்ஜுகேட் 2y minus 3 கிடையாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் இதை ஆர்டரா எழுதி பழகுங்க. ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர், அப்புறம் தான் இமேஜினரி நம்பர். அப்ப 3 plus 2y தான் அவங்க கொடுத்துருக்கிற ரூட். ஓகே, இந்த ஆர்டர்ல யோசிச்சிட்டீங்கன்னா தான் 3 minus 2yயும் அதோட ரூட், ஏன்னா அதோட கான்ஜுகேட் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். 2y plus 3 அப்படியே வச்சிட்டீங்கன்னா 2y minus 3 தப்பா எழுதுற வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். புரியுதா? ஓகே, மற்றபடி அதே லாஜிக் தான். ட்ரை பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தயங்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க, அல்லது என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுலேயே நீங்க ஹெல்ப் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.